அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1036 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்ட் கேட்டிருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ என்றைக்கு அப்ளை பண்ணுறது கடைசி அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஸோ இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு 7/1/2025. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 7/1/2025 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 6/2/2025 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. டேட்டா அப்ளிகேஷன் ப்ரீ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 7/2/2025 8/2/2025 வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. ஒரு 2 days வந்து நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து மாடிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஏதாவது மாடிஃபை பண்ணுறதா அப்படின்னா 9/2/2025 முதல் 18/2/2025 பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் எப்போ நடக்கும், சிபிடி எக்ஸாம் எப்போ நடக்கும்ன்றதெல்லாம் வந்து வெப்சைட்டில் கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து முழுமையாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ முக்கியமான விவரங்கள் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேகன்சி. ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் 1036 வேகன்சி இருக்குன்னு சொன்னால் இது ஒவ்வொரு போஸ்டிங் எவ்வளோ வேகன்சி, கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சிலாம் அன்னெக்சர் ஏ அண்ட் பியில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீ அது பின்னாடி இருக்கும், நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் என்ன சார் அப்படின்னா 1/1/2025 தான் வந்து கட் ஆஃப் டேட். 1/1/2025 இந்த தேதியின் அடிப்படையில் உங்களுக்கு மினிமம் என்ன இருக்கணும், மேக்ஸிமம் என்ன இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கம்யூனிட்டிக்குமே மினிமம் வந்து 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33, 35, 36, 38, 43, 48 போட்டிருக்காங்க இல்லையா? இது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே மாறுபடும். ஒரு சில போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 48 இருக்கும், ஒரு சில போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 36 இருக்கும். ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னன்றதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷனாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு இருக்கும், ஓபிசிக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு 5 years ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஓபிசிக்கு வந்து 3 years வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே வந்து இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுவும் டேபிளில் தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னெக்ஸர் பார்த்தா தான் புரியும். பொதுவாக வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு அந்தந்த தனிப்பட்ட டிகிரி தேவைப்படும். இப்போ லைப்ரரினா லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும், லேப் டெக்னீஷியனா அதுக்கு தனியாக படிச்சிருக்கணும், டீச்சிங் போட்டிருக்காங்க, மியூசிக் டீச்சர்னா அதுக்கு தனியாக படிச்சிருக்கணும். ஸோ டீச்சிங் ஃபீல்டு தான் நிறைய போஸ்ட் வந்திருக்கிறதுனால அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் மாதிரி அதில் நீங்கள் தகுந்த மாதிரி டிகிரி முடிச்சதா மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ பொதுவாக வந்து 500 ரூபா வந்து செலவாகும். ரைட்டா? இதே நீங்கள் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், 3ஆம் பாலினத்தவர், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அபிலிட்டி ஒரு 50 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் 15, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் ஒரு 15, மேத்தமெட்டிக்ஸ் 10, ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஒரு 10, ஒட்டுமொத்தமாக ஒரு 100 கொஷின், மார்க் வந்து 100 மார்க் அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலேயே வந்து சிலபஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அது வந்து நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் ஆகிக்காங்க. ஓகேங்களா? ஸோ அன்னெக்சரி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் கீழே நம்ம அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் அந்த ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சிலபஸ் டேபிள் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி அன்னெக்சர் 7 கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒவ்வொரு போஸ்ட்டும் என்ன. இப்போ போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஹிந்தி, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஹிந்தி மேல், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பொலிட்டிக்கல் சயின்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பெங்காலி. ஸோ இந்த மாதிரி அந்தந்த போஸ்ட் அந்தந்த லாங்குவேஜுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே டேபிளில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள்,
இதுதான் வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி என்பதனால 7th பே கமிஷனில் உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். 47,600 பேசிக் சேலரியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் கூடுதலாக வந்து படி காசுலாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய விதமான போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 by 1 படித்து காட்டுறது சிரமமாக இருக்கும். நீங்களே வந்து படித்து பாருங்கள். ஓகேங்களா? போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஸோ மியூசிக் டீச்சர் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க சீஃப் லா அசிஸ்டண்ட்டு. ஸோ வேக்கன்சி என்னமோ 1036 தான். ஆனால் போஸ்ட் வந்து ஏகப்பட்டதாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிராஜுவேட் டீச்சர், போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது, கிராஜுவேட் டீச்சர் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பிஜி அல்லது யூஜி முடிச்சிருந்தா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சீனியர் பப்ளிக் இன்ஸ்பெக்டர் இருக்குது, அசிஸ்டன்ட் லைப்ரரின்னு இருக்குது. அதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் 4 years கோர்ஸோ அல்லது கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ லைப்ரரின்ஷிப் முடிச்சிருந்தா கூட போதுன்றாங்க. மியூசிக் டீச்சர் ஃபீமேல் இருக்குது. பிரைமரி ரயில்வே டீச்சருக்கு கொடுத்துருக்காங்க. பிரைமரி டீச்சர் இங்கிலீஷ்க்கு இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம், மேக்ஸுக்கு இங்கிலீஷ் மீடியம் நடத்துறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ நிறைய டீச்சிங் ஓரியன்டான போஸ்ட்டு தான் அங்கே அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி, ஸ்டாஃப் லெவல் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் எத்தனை இருக்குது, லைப்ரரி வந்து எத்தனை இருக்குது அப்படின்றது இங்கே டோட்டல் பாருங்கள் 10, 3, 1, 4 அது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி அண்டர்ஸ்டோடுக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ இருக்குதுன்றதும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. 1, 2, 1 இந்த மாதிரி தான் வேக்கன்சி இருக்குது. ரொம்ப அதாவது ஒட்டுமொத்த பல்கான வேக்கன்சி தான் 1036. நீங்கள் போஸ்ட் வைஸாக செக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில கம்யூனிட்டிக்கு ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி இல்லாமலும் இருக்குது. ஸோ வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அங்கே வரங்க, இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். காமர்ஸ், ஹிந்தி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பயாலஜி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், லா அசிஸ்டன்ட். ஸோ இவ்வளோக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய விதமான போஸ்ட் இருக்குது, வேக்கன்சி இருக்குது. கிராண்ட் டோட்டல் வந்து கீழே போட்டிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இதில் கொடுத்துருக்காங்க 1036 வேக்கன்சி ஒட்டு மொத்தமாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வேக்கன்சியை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஏஜ் லிமிட் செக் பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் செக் பண்ணதுக்கப்புறம் வேக்கன்சி செக் பண்ணுங்கள். ஸோ வேக்கன்சி சூட்டபுளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதுக்கு லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.